ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 250 கிராம் பாகற்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாகற்காயை எண்ணெயிலே நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், பாகற்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நாம் வேக விட்டு வச்சுருக்கிற அந்த பாகற்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியையும் நல்லா வேக விடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களோட பாகற்காயை வேக விடலாம். பாகற்காய் நல்லா வெந்த உடனே இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணீரை 1 மினிட் கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மணிக்கு கொதித்து வந்த உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதித்து அருமையாக வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான பாகற்காய் புளிக்குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாகற்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா பாகற்காயில் உள்ள கசப்பு தன்மையே தெரியாது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.